தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் கார் மோதி மாணவி உயிரிழந்த நிலையில் தொடர் போராட்டத்தில் உறவினர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் போலீசாருக்கும் உறவினர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். முழு விவரங்கள் என்ன ராமசுந்தரம்? தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன விவரிங்க? சிறுமி உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அந்த பள்ளி தாளாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மேலும் கொலை வழக்காக இந்த வழக்கை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் 20 மணி நேரத்திற்கு மேலாக அந்த மதுரை நெடுஞ்சாலையில, அதாவது சங்கரன்கோயில் செல்லக்கூடிய மதுரை நெடுஞ்சாலையில மிகப்பெரிய போராட்டம் நடந்து வருகிறது. இந்த வெயிலின் தாக்கம் இருப்பதால பந்தல் அமைத்து அந்த சாலையிலேயே போராட்டத்தை தொடர்ந்து அந்த பொதுமக்களும் அந்த சிறுமியுடைய உறவினர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. சுமார் 30 கிலோமீட்டருக்கு முன்னாடியே போக்குவரத்தை மாற்றம் செய்து இந்த ஊர் பகுதிக்குள்ள வாகனங்கள் வராத அளவுக்கு காவல்துறையினர் போக்குவரத்தை மாற்றி அமைத்திருந்தார்கள். இந்த நிலையில 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த போராட்டத்தினை கைவிட்டு போலீசாருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் தொடர் பேச்சுவார்த்தையும் நடந்து வந்தது. ஆனால் அதனால ஏற்க மறுத்து அதாவது பள்ளி மீது தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து அவர்களை அனைவருமே கைது செய்ய வேண்டும், கொலை வழக்காக இந்த வழக்கை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடர் போராட்டமானது நடந்து வந்தது. 20 மணி நேரத்தை கடந்தும் இதுவரைக்கும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என கூறி தற்போது புளியங்குடி பேருந்து நிலையம் முன்பு இந்த போராட்டத்தை அந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதால அப்பகுதியில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதாவது சாலையில செல்லக்கூடிய வாகனங்கள் எதையுமே விடாமல் மறித்து தொடர் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட முயற்சி செய்த போது இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. காவல்துறையினர் கூடுதலாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களோட பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. சாலை மறியல் போராட்டத்தை ஒருபுறம் நடத்தி வரக்கூடிய நிலையில அந்த பேருந்து நிலையத்தின் முன்பாக அந்த சாலைகளில் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களையுமே எங்குமே கடந்து செல்ல முடியாத அளவுக்கு பொதுமக்கள் மறித்து தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது போலீசாருக்கும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே வாக்குவாதமும் பதட்டமும் நிறைந்த சூழலாக காணப்படுகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்துல அந்த பொதுமக்களோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலையில தற்போது அந்த 20 கைது செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்து அந்த தகவலையும் அவர்களோடு பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஆனால் எதற்கும் உடன்படாதவாறு தொடர் போராட்டமானது நடைபெறுவதால் ஒரு பதட்டமான சூழலே அப்பகுதியில் நிலை வருகிறது. கூடுதல் விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.